ஹாய் வணக்கம் நண்பா. லாஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டான் கோணாமாரு ரேமனை பார்க்க போயிருப்பாங்க. அதாவது கோணாமாரு வந்து பார்த்தோன்னா லைட்டாக ஒரு பொண்ணு மேலே லவ் அந்த மாதிரி வந்திருக்கும், அங்கே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த பொண்ணு போன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஊரில் நடக்கிற பிரச்சனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வயசான பாட்டிமா சொல்லியிருக்கோம். அந்த பாட்டிமா எங்கடா வரல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டாவே கடுப்பாயிட்டு இருக்க. டேய் நமக்கு இதுக்கு மேலே வேறு சாய்ஸே இல்லை, நாமளாம் அந்த பாட்டிமா போய் பார்த்தாகணும் அப்படின்னு கோணாமாரு சொல்ல ஓகே அண்ணே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டா சொல்லியிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரேமனோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. நம்ம பரோட்டான் கோணாமாரு வீட்டு மேலே இருக்க எங்கண்ணே அந்த பாட்டிமாவை காணோம் அப்படின்னு பரோட்டா கேட்டிருப்பான். அப்படியே யாரோ ஒருத்தர் கதவு திறந்து வர யாராவது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டாவும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த சைடு வந்தது பார்த்தோன்னா நம்ம கென்கிட்ஸோ தான் வந்து சுற்றி முற்றி யாராவது இருக்காங்கன்னு பார்த்துட்டு வெளியே வர அண்ணே அது கென்கிட்ஸுண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம பரோட்டா சொல்ல கோணாமாரும் வந்து பார்த்தோன்னா சீரியஸாக வந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க நான் வந்து பார்த்தோன்னா கென்கிட்ஸ் பின்னாடி போகிறேன், நீ அந்த பாட்டிமாவை தேடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணாமாரு பரோட்டா கிட்ட சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வந்திருப்பாரு. கென்கிட்ஸ் இந்த நேரத்தில் எங்கடா தனியாக போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணாமாரை பார்த்துட்டு இருக்க ஒரு குகைக்குள்ளே போவான். ஆல்ரெடி ஒரு குகைக்குள்ளே போகும்போதே வந்து பார்த்தோன்னா ஜூகோ போட்டு பொழந்து எடுத்துருப்போம் நம்ம கோணாமாருவேன். அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த குகையை உள்ளேருந்து காமிக்க எங்கே போனா இவன், இந்த இடமே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்க யார் நீ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஊர் காவலர்கள் வந்திருப்பாங்க. அதாவது அந்த ஊர் கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்க. அடாச்சா இது ஒரு ட்ராப்பா அப்படின்னு சொல்லி கோணாமாரி யோசிக்க அந்த சைடு கென்கிட்ஸ் வெளியே வந்திருப்பான். நீ வந்து பார்த்தோன்னா எங்கள் வில்லேஜில் என்ன பண்ணுற, இந்த வில்லேஜில் இருக்கிறதுக்கு உனக்கு பர்மிஷனே இல்லை ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம கோணாமாரு அமைதியாகவே இருப்பார். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இந்த வில்லேஜை விட்டு உன்னை போக சொன்னேன், பட் நீ அதையும் தாண்டி இங்கே இருக்க, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். நான் வந்து உன் மேலே வந்து பார்த்தோன்னா அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் வந்து பண்ண போகிறேன் லீஃப் வில்லேஜில் அப்படின்னு சொல்லி பார்த்தா கென்கிட்ஸ் சொல்லுவான். அஃபிஷியல் கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, நம்ம ஊரில் எஃப்ஐஆர் இருக்குல்ல அது மாதிரி தான் அங்கே. அந்த சரி வந்து பார்த்தோன்னா இவனை இந்த ஊரை விட்டு வெளியே எடுத்துன்னு போய் போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கென்கிட்ஸ் சொல்ல அந்த ஊர் கார்ட்ஸும் வந்து பார்த்தோன்னா அவனை பிடிச்சி அதாவது நம்ம கோணாமாரை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கென்கிட்ஸ் வர ஏய் இந்த பாட்டி எங்கடா இன்னும் காணோம், நான் எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டு இருக்கிறது, பாட்டி இருக்கீங்களா இல்லை தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பரோட்டா பார்த்துட்டு இருக்கேன். அந்த சரி பார்த்தோன்னா நம்ம கென்கிட்ஸ் போவான். இங்கே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா யோசிக்க அந்த சரி வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டிமா வெளியே வந்திருப்பாங்க. இந்த பாட்டிமா இவங்கள தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும், இவங்க கிட்ட தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லி ஆகணும். ஏ பாட்டிமா என்ன பாட்டிமா உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, வர சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் வரவே இல்லையே, நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரோக்ராம் கரெக்டாக அட்டன் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா அந்த பாட்டிமா கிட்ட கேட்டிருக்கேன். பாட்டி வந்து முழிச்சிட்டு இருக்கோம் என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஸ்ட் எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கென்கிட்ஸ் வந்து நம்ம பாட்டிமாவோட மெமரியை வந்து எரேஸ் பண்ணியிருப்பான். தம்பி இது வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் ஏரியா, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது சரியா, நான் யார்கிட்டையும் சொல்லலை, நீ இந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக ஓடிடு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாட்டிமா சொல்ல என்னது நான் யாருக்கும் தெரியாமல் தானே பாட்டி நீ தான் என்னை வர சொன்ன அப்படின்னும் போது நம்ம பரோட்டாக்கு பின்னாடி கென்கிட்ஸ் வந்து பொறுமையாக நடந்து போயிட்டு இருப்பான். கையில் வந்து பார்த்தோன்னா அந்த ரேமனோட ஏர் கிளிப் வந்து வச்சிருப்பான். அதாவது நம்ம குயின் இருக்காங்க இல்லையா சோமா மான்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஏர் கிளிப் அது. சே இது அவன் எடுத்துகிட்டு போகிறான்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு பாட்டிமா யோசிக்க பாட்டிமா நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் பாட்டிமா, நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த பிளான் பண்ணணும் போது தம்பி இந்த இடத்துல பிரச்சனை பண்ணாமல் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிட்டு பாட்டிமா போக ஒரு நிமிஷம் இரு பாட்டி, நீ வந்து பார்த்தோன்னா என்ன யார்கிட்ட வந்து பார்த்தோன்னா பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டா யோசிக்க பாட்டிமாவும் பார்த்தா அந்த குகைக்கு வந்திருப்பாங்க. அதாவது நம்ம கென்கிட்ஸும் அந்த பாட்டிமா இழுத்துட்டு வந்திருப்பான். அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம பரோட்டா பாட்டிமா ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்ன இந்த இடம் வித்தியாசமாக இருக்கே, லாஸ்ட் டைம் ஜூவோ கிட்ட உதவாங்கின இடம் மாதிரியே இருக்கே, இதுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு பரோட்டா யோசிச்சிருப்பான். இந்த இடமே பேட் ஃபீலிங்கை தருது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டா பொறுமையாக உள்ள போக அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம கென்கிட்ஸோ அந்த சோமா மான்ஸ்டர் இருக்கு இல்லையா ஸோ அதை சீல் பண்ணி வச்சிருந்த இடத்துக்கிட்ட வந்திருப்பான். அவ்வளோதான் இன்னும் கொஞ்சே நாள் தான், இன்னும் ஒரு சில நாளில் வந்து பார்த்தா என்னோட வெட்டிங் வந்துடும், அதுக்கப்புறம் யாராலையும் என்ன அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் அந்த கிளிப்போட கூட பாட்டிமா பிடிச்சிருப்பாங்க. இந்த கிளிப் லேடி ரேமனோட ஒரு பொக்கிஷம் அப்படின்னும் போது ஆடாசே பொக்கிஷம் இந்த நீ எப்போ பார்த்தாலும் பின்னாடி வந்து தொல்லை பண்ணுவியா அப்படின்னு பாட்டிமா தள்ளி விட அந்த கிளிப் வந்து பார்த்தோன்னா அப்படியே வானத்தில் பறந்து போயிட்டு கரெக்டாக நம்ம பரோட்டா காலன் வந்து விடும். என்னது இது 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 வந்து பார்த்தோன்னா நம்ம ரேமனோட கிளிப்பாச்சு, இது அவங்க தலையில் தானே இருக்கும், இது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா வச்சுருக்கேன். அன்சி வந்து பார்த்தோன்னா பாட்டிமா கீழே வந்திருப்பாங்க, கென்கிட்ஸ் அங்கே நின்று இருப்பான். எப்போவுமே என் கென்கிட்ஸ் இது மாதிரி பண்ண மாட்டான், யார் நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா பாட்டிமா கேட்க என்ன ஒரு கொடுமையான விஷயம் பார்த்தியா, உனக்கு எல்லா உண்மையும் இப்போ தெரிய போகுது, ஆனால் உன் மெமரி ஃபுல்லாக காலியாக போகுது. லாஸ்ட் டைம் உன் மெமரியை அழித்தேன், ஆனால் இந்த டைம் உன்னையே மொத்தமாக எரேஸ் பண்ணணும் போலையே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கென்கிட்ஸு பாடிக்குள்ளே இருக்கிற வந்து அந்த டெவில் வந்து பேசும். லார்ட் கென்கிட்ஸு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க அன்சி வந்து தான் ரெண்டு குணாயை போட்டு நம்ம பரோட்டா வந்து குறுக்கால வந்திருப்பான். நீ நீ அந்த பையன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொல்லை பண்ணி அந்த பையன் தானே நீ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பாட்டிமா சொல்ல டேய் உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை யாரா நீ அப்படின்னு சொல்லி பரோட்டா கேட்க அடா பூச்சி பயலே அப்படின்போது பூச்சா எங்கே இருக்கான் பூச்சி அப்படின்னு பரோட்டா கேட்க நான் உனக்கு யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, நீ அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஏன்னா நீ இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முன்னாடி கென்கிட்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பான். யாரா இவன் யார் கென்கிட்ஸுக்கு என்ன தான்
தான் ஆச்சு, இந்த ஒருவேளை இந்த சோமாப்பாவை தான் உள்ளே இருக்கான்னு சொல்லி பார்க்க, சீக்கிரம் பாட்டிமா இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ அந்த பக்கம் ஓடுவான். பருட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தா அந்த அட்டாக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். அப்படியே பருட்டோ ஒவ்வொன்றுலேருந்து பார்த்தா எஸ்கேப் ஆகிட்டே போயிட்டு இருப்பான். என்னடா இது பின்னாடி ப்ளூ கலராக ஏதோ ஒன்று துரத்துன்னு பார்த்தா ஒரே அடி தான் மொத்த இடமும் உடஞ்சி போய்க்கணும். அதுலேருந்து பருட்டோ எப்படி தப்பிச்சான், கென்கிட்ஸை வந்து பார்த்தா எப்படி டேக்கிள் பண்ண போகிறான், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பாட்டிமாவை காப்பாற்றணும்னா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தா அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பார்ட் நம்ம சேனல்லே தான் இருக்குது. போய் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.